ஹாய் கைஸ், நம்ம ஷார்ட்டான ஒன் டே சண்டிகர் ட்ரிப்பை முடிச்சுட்டு சண்டிகர்லேருந்தே கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஒரு ஷார்ட் ட்ரிப்புங்க இது. ஆக்சுவலி நான் வந்தது அந்த மதுரை சண்டிகர் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுங்கிறதுக்காக. பட் எக்ஸ்ட்ரா ஒன் டே இருந்துச்சு. அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே இருந்துச்சு. சரி, அதை ஏன் வேஸ்ட் பண்ணோம், நம்ம சண்டிகரையும் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு 2-3 பிளேசஸ் நேற்று பார்த்தோம். அதை தான் நீங்கள் லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே கிளம்பி சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு ட்ரெயின் ஜேர்னியாக தான் இருக்க போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 5:45 தாங்க ஆகுது. ஏர்லி மார்னிங் 5:45. ஆனால் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ 6:30 மாதிரி இருக்கும். சம்மர் சீசனில் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே விடிஞ்சிருது. லேட்டாக தான் பார்த்திங்கன்னா சன்செட்டும் ஆகுது. அந்த வெளிச்சமும் நைட் நிறையா நேரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சம்மர் சீசனில். வின்டரில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். என்ன ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இது பாருங்களேன். செம்ம சூப்பரான ஒரு ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில். செம்மையாக கட்டிகிட்ருக்காங்க அந்த காம்ப்ளெக்ஸு. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்யூச்சரில் அது சீக்கிரமே சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பயங்கரமான இடமா மாறிடும். அண்ட் ஓகே, இங்கேருந்து என்ன ட்ரெயினில் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன ஒரு டெஸ்டினேஷனாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி தாங்க. சண்டிகர்லேருந்து நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி நியூ டெல்லிக்கு போகிறோம். அண்ட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெயின் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். தௌலத்பூர் சவுக் அப்படிங்கிற இடத்துல இருந்து நியூ டெல்லி வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சண்டிகர் ஜங்ஷன் வழியாக தான் போகும். ஸோ சண்டிகர்லேருந்து ஒரு 4 hours ஜேர்னியாக இன்றைக்கி நம்மளுக்கு நியூ டெல்லி வரைக்கும் இருக்க போகுது. ஒரு ஷார்ட்டான ஜேர்னியாக தான் இருக்க போகுது. பட் அந்த ட்ரெயினில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு ஜன் சதாப்தி அப்படிங்கிற போது அந்த ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்குது எல்லாத்தையும் இந்த வ்ளாகில் பார்ப்போம். உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஷெட்யூல் டைம் படி 7:45க்கு நம்ம ட்ரெயின். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு. ஏன்னா அது கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் வருது. ஸோ டிலே ஆகக்கூட சான்சஸ் இருக்குது மேபி. இந்த சண்டிகர் சிட்டி ஒரு இடத்துல நீங்கள் 3 நம்பர் பிளேட்ஸை பார்க்கலாம். நீங்கள் பிபி பார்க்கலாம், பிபி பஞ்சாபு, அப்படியே பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் பார்க்கலாம், ஹெச்ஆர் ஹரியானா, சிஹெச் பார்க்கலாம், சிஹெச் சண்டிகர். ஸோ சண்டிகர் பார்த்திங்கன்னா தனியாகவே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். தனியாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தனியாக ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்போது அது தனி யூனியன் டெரிட்டரியில், ஸோ அதுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக தாங்க சண்டிகர் இருந்திருக்கு. இந்தியாவில் இருக்கிறதுலே ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் பிளேஸாக தான் இருந்திருக்கு. சீக்கிரமே கிளம்புற ட்ரெயின்ஸ்க்கு தான் போர்டில் டிபார்ச்சர் போட்டிருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் நேரம் இருக்குது. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குங்க. எங்களோட இனிஷியல் பிளான் ஃபஸ்ட் அங்கே ஸ்டே பண்ணுறது தான். பட் அவைலபிலிட்டி கிடைக்காம போயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா, ஹிமாச்சல் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தௌலத்பூர் சவுக் தான் போய்கிட்டு இருக்கு. டெல்லியிலேருந்து தௌலத்பூர் சவுக் போகுது. நம்ம ஜன் சதாப்தி தௌலத்பூர் சவுக்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த தௌலத்பூர் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கேருந்து ஆரம்பித்து ஆமண்டூரா, உன்னா இமாச்சல், மொரிண்டா, இந்த பிளேசஸ் எல்லாம் தாண்டி சண்டிகர் வருது. சண்டிகர்லேருந்து அப்படியே நியூ டெல்லி போகுது. இதுதான் நம்ம ஜன் சதாப்தியோட ரூட். இந்த ஆமண்டூரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பற்றி ஒரு சிலர் மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூ டெல்லி டு ஆமண்டூரா ஆப்ரேட் ஆகுது.
எங்கள் கோச் வந்து பார்த்தீங்கன்னா D8 இன்ஜின் கிட்ட. ஸோ அதனால தான் அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஜன்சதாப்தியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அன்ரிசர்வ்ட் கோச்சஸே கிடையாது, ஃபுல்லி ரிசர்வ்டு கோச்சஸ் தான். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது வடக்கில் இருக்கோம், எது வேணாலும் நடக்கலாம், க்ரௌடடாகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் க்ரௌடோடையும் இருக்கலாம். விஷயம் என்னென்னா லாஸ்ட் 2 நாளாக நம்ம ஜன்சதாப்தி செம்ம லேட்டில் தாங்க போய்கிட்டு இருக்கு. அதுவும் எவ்வளோ லேட்னா 4 மணி நேரம் லேட்லாம் பண்ணியிருக்கு நேற்று. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் பயமாக இருக்குது, அதே லேட்டை வந்து பண்ணிடுவாங்களோன்னு. ஏன்னா டைம் வந்து இப்போ 7:40 ஆகுது. நார்மல் டைமிங் படி நம்ம ட்ரெயின் வந்திருக்க வேண்டியது, பட் இன்னும் இல்லை, ரொம்ப தூரத்தை அள்ளி இருக்குது. 1 hour later. ஏதாச்சும் ஒரு வகையில் வடக்கு பக்கம் நம்ம ட்ரெயின் ஜேர்னி வந்தாலே சோதனைகள் வந்துடுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நேற்று முந்தா நேற்றெல்லாம் பயங்கர டிலேன்னு, அதே கதை தான் இன்றைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 hour டிலேவை தாண்டிடுச்சு. சண்டிகரில் வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு வரணும், 7:35க்கு வரணும். இப்போ டைம் வந்து 8:35 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏதோ கூட்ஸ் ட்ரெயினுக்கெலாம் வழி விடுறாங்க, நம்ம ட்ரெயினுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ட்ரெயின் வரட்டும், அதுக்குள்ளே ஏதாச்சும் சாப்பிடுவோன்னு இங்கே கிடச்ச பேட்டிஸ் தான் வாங்கியிருக்கோம். பேட்டிஸ்னால் பப்ஸு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமாக ஏதோ ட்ராக் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில். இந்த உன்னா இமாச்சல் அதுக்கப்புறம் மொஹாலி ரூட்டில் பயங்கரமான ட்ராக் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். நிறையா ட்ரெயின்ஸை டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. சண்டிகரே வரக்கூடாத ட்ரெயின்ஸ்லாம் சண்டிகர் பக்கம் போய்கிட்டு இருக்கு, டைவர்ட் பண்ணி தான் விட்ருக்காங்க அந்த ட்ரெயின்ஸ்லாம். அந்த ட்ராக் ஒர்க்ஸ்னால தான் மேபி நம்ம ட்ரெயினும் லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இன்றைக்கும் சேர்த்து டிலே ஆகிட்டு இருக்கு போல். நம்ம ஒரு வண்டியை விலாக் எடுக்கலான்னு வந்தால் ஏதேதோ வண்டிலாம் சண்டிகர் ஸ்டேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று WAP5 சண்டிகர் டு நியூ டெல்லி சதாப்தி எக்ஸ்பிரஸ் WAP5 வந்து அட்டாச் பண்ணுறாங்க, லோக்கோ கப்ளிங்கு. அதெல்லாம் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2.5 மணி நேரம் ஆச்சுங்க, இன்னும் வந்து நம்ம ட்ரெயின் வரவே இல்லை. 2.5 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்போ தான் வரான்னு, என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. அவன் எப்போ வர்றது, நம்ம எப்போ போய் நியூ டெல்லி சேர்றது. இங்கேருந்து ஒரு டோட்டலாக ஒரு 4 hours ஜேர்னி தான், ஒரு 300 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் அந்த ஷார்ட் ஜேர்னிக்கே இவ்வளோ கடுப்பாகுது பார்த்தீங்களா, அதுதான் வடக்கு ரயில். இன்னொன்று அது நம்ம நேரம், நம்ம என்றைக்கு ட்ராவல் பண்ணுறோமோ அந்த நேரம் பார்த்து தான் எல்லா வகையிலையும் ஆப்பு வரும். நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் இதுதான், D8. நான் ஏசியில் தான் புக் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லா ஸ்டேஷனும் நிறுத்தி பொறுமையாக வந்துட்டு சண்டிகர் வந்து 2 நிமிஷத்தில் கிளம்பியாச்சு. எது எப்படியோ டைமிங் படி சண்டிகர் டு நியூ டெல்லி 4 மணி நேரத்தில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துட்டாலே போதும். ஸோ இங்கே நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டு சண்டிகர் எக்ஸ்பிரஸுங்க. நம்ம வந்த அதே ரேக்கு தான் இப்போ நின்றுட்டுருக்கு, பிட் லைனில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரெயின் லேட்டாக வந்து நாங்கள் ஏறவே செஞ்சாச்சு. ஏறினதுக்கப்புறம் மெசேஜ் வருது, யுவர் ட்ரெயின் இஸ் ரன்னிங் லேட் பை 3 hours அப்படின்னு. இதுக்கப்புறம் வந்தால் என்ன, வராட்டி என்ன. பரவாயில்லைங்க, ட்ரெயின் கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா டிடி வந்து செக் பண்ணிட்டாங்க.
ஒரு பெரிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் தாங்க இது. டோட்டலாகவே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கோச்சஸே இல்லாமல் ரிசர்வ்டு கோச்சஸ் மட்டும்தான். 10 நான் ஏசி கோச்சஸ், 4 ஏசி கோச்சஸ். அம்பாலா கேண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகிறோம். அந்த கேண்ட்னா கண்டோன்மெண்ட் அப்படின்னா ஆர்மி சம்மந்தமான ஒரு ஏரியா தான். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்ஸ் கோச் இருக்குல்ல, அந்த கூட்ஸ் ரேக்கில் மேலே வந்து வார் டேங்க்லாம் லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெயின் கரெக்டாக வந்திருந்தால் இந்நேரம் நம்ம நியூ டெல்லியே ரீச் பண்ணியிருப்போம். அம்பாலாவில் ஃபேமஸ் தோ அந்த அண்ணா கத்துறாருல, சோலை பூரி, சோலை குல்ச்சே. சோலை பூரினா அந்த சோலை பட்டூரு, அதெல்லாம் தான் ஃபேமஸ் இங்கே. எப்படி நான் அதை ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ அம்பாலா ஊருக்கு அது ஃபேமஸ் கிடையாது, ஸ்டேஷனுக்கு. அது ஸ்டேஷனில் நீங்கள் எப்போ எந்த ட்ரெயினில் வந்தாலும் எனி டைம் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் தான் கிடைக்கும். சோலை குல்ச்சேன்னு தான் வச்சுட்டு இருப்பாங்க. நல்லாவும் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி, வேறு ஒரு ஜேர்னியில் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். பட் இப்போ நான் வாங்கி ட்ரை பண்ணலை. இப்போ அனல் காற்று அடிக்கிறதுக்கு எனக்கு சாப்பிட எதுவுமே வேணாம், தண்ணி மட்டுமே உள்ளே ஊற்றிக்கிட்டே இருந்தாலே போதும் அப்படின்னு இருக்கு. அண்ட் அம்பாலா கேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க, ஒரு முக்கியமான ஜங்ஷன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு போகிறதுக்கெலாம், இது பஞ்சாபில் லூதியானா, பக்வாரா, ஜம்முவில் வந்து ஜம்மு தாவி, உதம்பூர், கட்ரா அங்கெல்லாம் போகிறதுக்கு இது ஒரு கேட்வே ஜங்ஷன் மாதிரி. இங்கேருந்து தான் லைன் பிரியும். ஆக்சுவலாக இந்த கோச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கும். சைடில் இருக்கிற விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிப்பிக்கலாக நம்ம இந்த மாதிரி விண்டோஸ் சதர்ன் ரயில்வே சைடோ இல்லை சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலாம் பார்க்க மாட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா பெருசாக இருக்கும், விண்டோவே நல்லா பெருசாக. அதோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்லா வைட் ஓப்பனாக காத்தோட்டமாகவே இருக்கும். அதே சமயத்தில் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்காங்க, எல்லா சீட்ஸும் இல்லாமல் ஆல்டர்னேட்டாக ரெண்டு கொடுத்துருக்காங்க.
குருக்ஷேத்ரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம விளாக்ஸ்லேயே கூட ஏதோ ஒரு விளாகில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் சீரீஸில் ஒரு ட்ரெயினில் வந்திருந்தோம்ல, ஷானி பஞ்சாப் எக்ஸ்பிரஸ், இதிலேருந்து நியூ டெல்லியிலேருந்து அம்ரித்சர் போகிற ட்ரெயின் அது. ஸோ அந்த ட்ரெயின் போகிற ரூட்டு தாங்க இனிமேல் குருக்ஷேத்ரா, அடுத்து பானிப்பட்டு, சோனிப்பட்டு, கர்னல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நியூ டெல்லி. இந்த ரூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கும் இருக்குது. சண்டிகர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்க்கும் அதே ரூட்டு தான். அம்பாலா கேண்டில் மாறுறது தான் அந்த பஞ்சாப் போகிறது, ஜம்மு போகிறது எல்லாமே. நம்ம போயிட்டுருக்க ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் ஃபேர் பற்றி பார்த்தோன்னா 150 ருபீஸுங்க. செகண்ட் சிட்டிங் நான் ஏசியில் 150 ருபீஸ் தான் சண்டிகர்லேருந்து நியூ டெல்லி வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஏசி சேர் கார் எடுத்துக்கிட்டால் 495 ஆகுது. இவ்வளோ தூரத்துக்கு இந்த 150 ருபீஸுங்கிறது எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸு. அதனால தான் எப்போவுமே ரயில்வேஸ்க்கு ஹை டிமாண்ட் இருக்குது. அது நார்தர்ன் ரயில்வேஸாக இருக்கட்டும், சதர்ன் ரயில்வேஸாக இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாகவே ஹை டிமாண்ட். காரணம் என்னென்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸு. சூப்பராக உட்காந்துட்டு போயிடலாம் ஜம்முன்னு. இந்த வடக்கு பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியமான ஜன்சதாப்தி பாருங்கள். பட்ஜெட்டாகவும் ட்ராவல் பண்ணணும், பட் அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஜன்சதாப்தி வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ரௌடு ஜாஸ்தி ஏற மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இதில் வந்து அன்ரிசர்வ்டு கோச் எல்லாம் கிடையாது, அன்ரிசர்வ்டு பீப்புள் ஓப்பன் டிக்கெட் வச்செல்லாம் ஏறக்கூடாதுன்னு. அது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்லலாம் டிடி வந்து செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அப்படி யாராச்சும் அன்ரிசர்வ்டு டிக்கெட் வச்சு ஏறி இருந்தாலும் ஃபைன்லாம் போட்டுட்டு சீட்லாம் அலாட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அண்ட் ஒரு ஓவர் க்ரௌடிங்கும் இல்லை. நான் கூட நினச்சேன் ஓகே இன்றைக்கி ஓவர் க்ரௌடிங்காக இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு, பட் இல்லை. சண்டிகர்லேருந்தே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பானிபட் ரீச் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் எந்த எக்ஸ்ட்ரா க்ரௌடும் நம்ம ட்ராவல் பண்ணுற நான் ஏசி கோச்லேயே இல்லை. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் லக்ஸரியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ரூட்டில் நிறையா சதாப்தி, நிறையா வந்தே பாரத்னே இருக்குது. நான் ஏன் நிறையான்னு சொல்கிறேன்னா, இப்போ கல்கா போகிறது கூட சண்டிகர் வழியாக தான் போகும். சண்டிகருக்குன்னே தனியாக ஒரு சதாப்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்ரா போகிற வந்தே பாரத் கூட அம்பாலா கேண்ட் வழியாக தான் போகும். ஸோ இந்த ரூட்டில் நிறையா இருக்குது. இந்த நார்த் சைடு ஓடுற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி நல்லா இருக்குங்க. இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கிடையாது, ஆன்போர்ட் கேட்டரிங் ஃபெசிலிட்டி தான் இருக்குது.
பட் அவங்களே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதெல்லாம் நல்லா தரமான ஐட்டங்கள்லாம் சேல் பண்ணுறாங்க. அதுவும் சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வாங்கியிருக்கிறது லஸ்ஸி வாங்கியிருக்கோம். இந்த கப் ஃபுல்லாக லஸ்ஸி பார்த்தீங்கன்னா 30 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சண்டிகர் டு டெல்லி ரயில் ரூட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 250 kilometers வருது. அண்ட் இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4.5 hours, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4.5 hours எடுத்துக்குது. அண்ட் இன்றைக்கி லேட்டாக போயிட்டுருக்கிறது புது கதை இல்லை. இந்த ட்ரெயினுடைய 1 மாத ஹிஸ்ட்ரியை பார்த்தேன் வேரிஸ் மை ட்ரெயினில். எல்லா நாளும் லேட்டாக தான் டெல்லிக்கு போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரன்னிங் ட்ரெயின். இந்த ஜன்சதாப்தி வாரத்தில் 7 நாளுமே இருக்குது. சண்டிகர் தௌலத்பூர் சவுக் டு நியூ டெல்லி டு தௌலத்பூர் சவுக். நம்ம சண்டிகர் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு WAP5 லோக்கோ அட்டாச் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு சதாப்திக்கு. நமக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து கிளம்புனவன் இங்கே நம்ம வந்து பத்லி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம் டெல்லியில். இங்கே நம்மளை ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து கரெக்ட் டைமில் தானே போய்கிட்டு இருக்கு, கரெக்டாக போய் ஆகணும். நம்ம லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எவ்வளோ லேட் ஆனால் என்ன. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டே டைம்லேயே ஒரு சூப்பர் ட்ரெயினில் போயிடலாம்னு தெரியாதனமாக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிட்டோம் போல். ஃப்ரெண்டில் வந்து சதாப்தி ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சுல, அது வந்து போய் நியூ டெல்லி ரீச் ஆகிற வரைக்கும் அவன் பின்னாடியே தான் நம்மளும் போனோம். சிக்னலுக்கு நிறுத்தி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 3:40 ஆச்சுங்க. எப்படியும் ஒரு 4 மணியாச்சும் ஆகிடும்னு நினைக்கிறேன் நியூ டெல்லி ஸ்டேஷன் போகிறதுக்கு. காலைல 6 மணிக்கு உள்ளே வந்தோம், ஸ்டேஷனுக்குள்ளே சண்டிகர் வந்தோம். 4 மணினா யோசிங்க, 10 மணி நேரம் அடிக்கிற வெயிலில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதோட இந்த வண்டி வந்து ரேக் ஷேரிங் வேறு தேராதூன் ஜன்சதாப்தியோட. இப்போ போய் தேராதூனுக்கு ஜன்சதாப்தியாக கிளம்பும். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கோ ஷார்ட்ஸ் கூட பார்க்கல. கண்டிப்பாக அது WAP4ன்னு பார்த்துட்டோம். பட் என்ன WAP4, அப்புறம் அந்த பிரிண்ட் போர்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. இப்போ டைம் இருக்குது, போயிடலாம். துக்லகாபாத் லோக்கோ ஷெட்டுடைய WAP4 தான் நம்மளை புல் பண்ணிட்டு வந்திருக்கு. TKD லோக்கோ ஷெட்.
நயி தில்லி ரயில்வே ஸ்டேஷன் நியூ டெல்லிங்க வந்து ரீச் பண்ணிட்டோம். பல தடவை நியூ டெல்லிக்கு வந்திருக்கோம், ஆனால் ஒரு வாட்டி கூட நான் ஹிந்தியில் சொன்னது இல்லைல்ல. இந்த வாட்டி அதனால தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஹிந்தியில் சொன்னேன் நயி தில்லின்னு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ட்ரெயினில் தான் வந்தோம். ஆனால் என்ன ஹெக்டிக்காக மாறிடுச்சுங்க. காலங்கத்தால் ஆரம்பித்து நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஸ்மூத்தாக முடிய வேண்டிய ஒரு நல்ல ஜேர்னி தான். ப்ராப்பரான டைமில் ஆரம்பிச்சிருந்தா 4 hours நல்லா ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன அந்த டிலே ஆகி இங்கே வந்து ஒரு 4 hours 15 minutes டிலேவோட நம்ம நியூ டெல்லி ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு தான் கிளம்புறோம். ஆனால் அந்த vlog அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரியான ட்ரெயினாக இருக்க போகுதுன்னு. ஒரு சூப்பர் ட்ரெயின் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், புக் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னங்கிறத நெக்ஸ்ட் vlog பார்ப்பீங்க. அண்ட் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்சதாப்தி எனக்கு ஒரு நார்த் இந்தியன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலே இல்லைங்க. துளி கூட ஓவர் க்ரௌடிங்கே இல்லை. அந்த டிலே தான் நம்மளுக்கு வந்து வடக்கு சோதனைகள் வச்சு செஞ்சிச்சே தவிர க்ரௌடிங்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஏசியில் தான் ட்ராவல் பண்ணோம். பட் அங்கேயே கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. அவ்வளோ நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு டிலே மட்டும்தான் பிரச்சனை. அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் vlog தான் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி சண்டிகர்லேருந்து டெல்லி வந்தோம் அப்படிங்கிறத. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான ட்ரெயினில் உங்களை சந்திக்கிறேன். டடா.